அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த பதிவில் மனித உடம்பு மற்றும் வாய்மை உடம்பு என்னும் தலைப்பில் சிந்திக்கலாம். சுத்த சன்மார்க்கம் குறித்து அறிந்தோர் வள்ளல் பெருமானார் அவர்களின் பாடல்களை படித்தவர்கள், கேட்டவர்கள் இது குறித்து அறிந்திருப்பர். ஏனையோர் இப்பதிவின் மூலம் அதன் விளக்கத்தை அறிந்து கொள்ளலாம். நேற்றைய தினம் கார்த்திகை தீபத் திருநாள். 1873 வருடம் கார்த்திகை தீபத் திருநாள் அன்றுதான் சித்தி வளாகத்தில் வள்ளல் பெருமானார் அவர்கள் தாம் வணங்கி வழிபட்டு வந்த தீபத்தை வெளியில் வைத்து அதற்கு சத்திய ஞான தீபம் என திருப்பெயரிட்டு உலகர் அனைவரும் அதை அருட்பெரும் ஜோதியர் என பாவித்து வழிபட வகை செய்து அருளினார்கள் என்பது நினைவுகூரத்தக்கது. இப்போது தலைப்பின் விளக்கத்திற்கு செல்வோம். மனித உடம்பு. மனித உடம்பு என்பது யாவரும் அறிந்ததே. அதாவது நம்முடைய உடம்பு மனித உடம்பு. இதை பொய் உடம்பு என்றே ஞானியர் பலரும் குறிப்பிட்டுள்ளார்கள். ஏனெனில் பொதுவாக இந்த பொய் உடம்பு, அதாவது மனித உடம்பு ஜீவநிலையில் இருக்கும்போது உயிர் அவ்வுடம்பை விட்டு பிரிந்தவுடன் அழியக்கூடியது, அதாவது நிலையில்லாதது. அதேபோல் நாம் வாழ் இவ்வுலகத்தையும் பொய் உலகம் என்றே ஞானியர் பலரும் குறிப்பிட்டுள்ளனர். ஏனெனில் இதுவும் நிலையில்லாதது. சிறிது சிறிதாகவோ அல்லது முழுவதுமாகவோ மாற்றம் அடைந்து பின்னர் ஒரு காலத்தில் அழியக்கூடியது. வள்ளல் பெருமானார் அவர்கள் வாய்மை உடம்பு பெற்று, அதாவது அழியா சுத்த உடம்பு, பிரணவ உடம்பு, ஞான உடம்பு எனும் முத்தேக சித்தி பெற்று மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு பெற்று எல்லாம் வல்ல சித்தி உடன் நித்தியமாய் எல்லாம் வல்ல இறைவனுடன் இரண்டறக் கலந்து ஒன்றானார்கள் என நாம் அறிவோம்.
அதாவது மனித்த உடம்பு என்பது பொய் உடம்பு என்றும், வாய்மை உடம்பு என்பது உண்மை உடம்பு, அதாவது என்றும் அழியா நித்திய உடம்பு எனவும் அறிகின்றோம். அவ்வண்ணமே எல்லா உயிர்களும் பெற வேண்டும் என்றே ஊன்றிய வேதம் எனும் திருவருட்பாவை அருளி சுத்த சன்மார்க்க நெறியை இறைவன் அறிவிக்க வள்ளல் பெருமானார் அவர்கள் அருளினார்கள். நாம் அவ்வழி நின்று வாழ முற்படுவோம். இவ்விடத்தில் வள்ளல் பெருமானார் அவர்கள் அருளிய சத்திய அறிவிப்பு எனும் 4 பாடல்களில் 2வது பாடலை வாசிக்கின்றேன். ஏனெனில் இப்பதிவின் தலைப்பு இப்பாடலில் இருந்தே பெறப்பட்டுள்ளது என்பதை அறியவே என அறியவும். அப்பாடல் வருமாறு. தனித்தலைமை பெரும்பதி என் தந்தை வருகின்ற தருணமிது, சத்தியம்காண் சகதலத்தீர் கேண்மின், இனித்தனரும் கனிபோன்றே என்னுளம் தித்திக்க இன்னமுதம் அளித்து, என்னை ஏழுலகம் போற்ற மனித்த உடம்பு இதை வாய்மை உடம்பாக்கி, மன்னிய சித்தெல்லாம் செய் வல்லபமும் கொடுத்தே, கனித்த சிவானந்தம் எனும் பெரும்போகம் தனிலே கலித்திட வைத்திடுகின்ற காலையும் இங்கிதுவே. பாடல் முற்றிற்று. இப்பதிவும் முற்று பெறுகின்றது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.